வாக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு தியானம் மாதிரி. அதில் வந்து அவ்வளோ பலன் நமக்கு கிடைக்கும். ஒரு 4 நிமிஷம் 4 பொசிஷன்ஸ் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். 4 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு வந்ததுக்கான சமமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதையும் பார்ப்போம் இன்னைக்கு. நடந்தோட இந்த மார்பு சைட்லேருந்து ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர், ஒரு இது கிரியேட் ஆகும். மூச்சு இழுத்து வரதில் சிரமங்கள் இதெல்லாம் வரும். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாக்கிங் போகிறோம் இல்லையா, அதை பற்றி தான். நம்ம வாக்கிங் போகிறது அதோட முழு பலன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா எப்படி போகணும் அப்படின்னு பார்க்க தான் போகிறோம். வாக்கிங் அப்படிங்கிறது வந்து ஒரு தியானம் மாதிரி. அதில் வந்து அவ்வளோ பலன் நமக்கு கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் வாக்கிங் போகிறத கவனிக்கிறேன். அதுக்கான ஒரு 10% பீப்புள்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சரியாக போகிறாங்க. மற்ற எல்லாரும் வாக்கிங் போகிறோங்கிற பேரில் போயிட்டுருக்குறாங்க. அதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, வாக்கிங் எதுக்காக போகிறோம்? நம்ம உடம்புக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்கும், இல்லை பிரச்சனை இருக்கிறதுக்கு சரியாகிறதுக்காக தான் அந்த வாக்கிங் போயிட்டுருக்கோம். அப்போ வாக்கிங் போகிறப்ப அதில் வந்து அவங்க சரியான போகிறது இல்லையா, சரியாக போகலன்னு வச்சுக்கோங்களேன், அதோட பலன் இவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்க, நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. மற்றவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்து யோகா பண்ணுங்களே, எக்ஸசைஸ் பண்ணுங்களே, ஏதாவது ஒன்று சொன்னால் வாக்கிங் போயிட்டுருக்கேன்ப்பா அப்படின்ட்டு வேறு எதுக்கும் போகவும் மாட்டாங்க. இவங்க செய்கிற இது சரியாகவும் செய்யலை அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு வர பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு காரணம். அதனால நம்ம வந்து அந்த வாக்கிங் போகிறத சரியாக பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது வாக்கிங் அப்படிங்கிறது ஒரு தியானம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படி நம்ம நடக்கணும் அப்படின்னா, இந்த கூட்டமாக சேர்ந்துட்டு நடக்கிறது, அப்புறம் அப்படியே மெதுவாக ஸ்பீடாக போகிறது, அப்புறம் ஸ்லோவாக வர்றது, அது மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன ஸ்டார்ட் பண்ணமோ அதுலேருந்து கொஞ்சம் அப்படி வேகம் ஆரம்பித்து அப்படியே நம்ம போயிட்டே இருக்கணும். நம்ம பார்வை வந்து ஒரு 5 மீட்டர் தூரத்தில், நம்மிலிருந்து 5 மீட்டர் தூரத்தில் நம்ம பார்வை நிலை குத்தி இருக்கணும். அதே அளவில் பார்த்துட்டு நம்ம பாட்டு நடந்து போயிட்டே இருக்கணும். நம்ம எண்ணங்கள் ஃபுல்லாகவே நம்ம இழுத்து விடுற மூச்சில் தான் இருக்கணும். நல்லா இழுங்க, ஃபுல்லாக வெளியில் விடுங்க. அந்த மூச்சு இழுத்து விடுறதுல தான் உங்கள் எண்ணம் இருக்கணும். நம்ம நடந்து போகிறப்ப அந்த பார்வை 5 மீட்டர்னு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி பார்த்துட்டு நடந்தீங்கன்னா எதுக்கு யாரோ வர்றாங்கன்னு தோணும். யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம அவங்கள்ட்ட ஒதுங்கி போகிறதுக்கான தான் அந்த பார்வையை தவிர, அவங்க யார், நான் அவங்கள்ட்ட நம்ம பேசணுமா அப்படிங்கிற எந்த எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும். ஆரம்பிக்கிறப்ப ஒரு ஸ்பீடு ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கான ஸ்பீடுக்கு நீங்கள் வந்துடணும். வந்துட்டு அதிலிருந்து அந்த ஸ்பீடே மாறக்கூடாது. ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் என்ன டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுறீங்களோ அதே டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே வேகம் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். மூச்சு இழுத்து வர்றதும் அதே மாதிரி நீங்கள் வந்து இழுத்து விடணும். இப்போ வாக்கிங் போகிறப்ப ஒரு கொஞ்சம் வேகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் ஏதோ உடம்புல ப்ராப்ளம் இருக்கிறவங்க நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நடந்தோடனே இந்த மார்பு சைட்லேருந்து ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர், ஒரு இது கிரியேட் ஆகும். மூச்சு இழுத்து வரதில் சிரமங்கள் இதெல்லாம் வரும். அந்த நிலையும் வந்துச்சுன்னா வேகத்தை குறைச்சிக்குங்க. அந்த நிலை வந்த அப்புறம் வேகத்தை குறைக்காமல் முன்னாடியே குறைச்சிக்கிட்டு நடங்க. அந்த வேகத்தில் நடங்க. கொஞ்சம் நாளுக்கு நாள் உங்களோட வேகத்தை அதிகப்படுத்திக்கிங்க. ஆனால் மெதுவாக நடக்கிறதுங்கிறது இல்லை, கொஞ்சம் வேகம் இருக்கணும். அதை வந்து எப்படின்னா படிப்படியாக வேகத்தை அதிகப்படுத்திங்க. வேகம் ஒரே வேகம் இருக்கணும். ஸ்டெப்ஸோட அளவு ஒரே ஸ்டெப்ஸ் இருக்கணும் அளவு. அதே மாதிரி கை நல்லா வீசி நடக்கணும். மூச்சு இழுத்து விடுறதை நல்லா கவனிக்கணும். இது அவ்வளோதான் முக்கியம். அதில் ரொம்ப முக்கியம், உங்கள் பார்வை வந்து உங்களிடமிருந்து 5 மீட்டர் தூரத்தில் நிலை குத்தி இருக்கணும். அதே இடத்துல அப்படியே கண் அங்கேயே இருக்கணும். நடந்து போயிட்டே இருக்கு, அது நடந்துகிட்டே இருக்கணும். பார்வை அங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே உள்ளதும் தெரியும், எதுக்கு உள்ளதும் தெரியும். பட் யார் வர்றா போகிறான்னு நமக்கு தெரியக்கூடாது. அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படி மனசை கொண்டு வந்து நீங்கள் பாட்டு அப்படி நடந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதோட பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். நல்லா மூச்சு இழுத்து விடணும். இதில் பொல்யூஷனும் இல்லாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம நடக்கிறப்ப அந்த எப்படி சொல்ல, அந்த எதிர்க்க ஏதாவது வண்டியோ இல்லை ஏதோ புகை வருது, அது மாதிரியான சூழல் இருக்குது அப்படின்னா டக்குன்னு அந்த நேரத்தில் மூச்சை கொஞ்சம் குறைச்சிங்க. இழுக்காதி, கொஞ்சம் நிறுத்திக்கிட்டு அந்தாண்ட போயிட்டு இழுங்க. அந்த புகையோ அந்த மாதிரி பொல்யூஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக சொல்கிறேன். அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அவ்வளோதான். இதுதான் வாக்கிங். இப்படி வாக்கிங் போங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இது ஒரு சைடு ரைட்டு. வாக்கிங் போக முடியாத சூழல், போக முடியலை, பொல்யூஷன் ரொம்ப ஓவராக இருக்குது, இல்லை மழை பெய்யுது, பனி ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதற்கு வேறு ஒரு வழி இருக்குது. அதையும் சொல்கிறேன். இப்போ நான் அதையும் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாக்கிங் போகிறது இதை செஞ்சீங்கன்னாலே அதோட பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு 4 நிமிஷம் 4 பொசிஷன்ஸ் இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாலே போதும். 4 கிலோமீட்டர் வாக் பண்ணிட்டு வந்ததுக்கான சமமான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ அந்த 4 பொசிஷனும் எப்படின்னு பார்ப்போம் வாங்க.
அப்படி லைட்டாக வார்ம் அப் பண்ணிக்கங்க. குதிங்காலை தூக்கி தூக்கி இறக்கிங்க ஒரு 10 முறை. அப்படியே கால்களை வி மாதிரி வச்சுட்டு முட்டியில் கை வச்சு முட்டியை நல்லா சுற்றுங்க. நல்லா பின்னாடி போய் முன்னாடி வரணும். இப்படி 10 சுற்று, அப்படி 10 சுற்று சுற்றிக்கலாம். இப்போ கால்களை அகட்டி வச்சுட்டு இடுப்பில் கை வச்சுட்டு நல்லா இடுப்பை எவ்வளோ தூரம் போய் வர முடியுமோ இடுப்பை அப்படியே சுற்றுங்க. கால்களை அப்படியே வச்சுட்டு இப்போ 2 கையையும் சுற்றுங்க. கைகள் மேலே போகிறப்பெல்லாம் மூச்சை இழுக்கணும், கைகள் கீழே இறங்குறப்பெல்லாம் மூச்சை வெளியிடணும். இப்போ கால்களை 2ஐயும் அகட்டி வச்சுக்கிட்டு நின்றுட்டு அப்படியே கையை மேலே தூக்கிட்டு அப்படியே கொஞ்சம் உட்காருங்க. உட்காந்துட்டு ஒரு காலை மட்டும் லேசாக நீட்டிடணும். 2 கால் முட்டிகளும் ஒன்றா சேர்ந்துருக்கணும். அப்படியே உட்காந்துருக்கிறப்ப இந்த காலை மட்டும் நேராக நீட்டிடணும். அதாவது நம்மளோட வெயிட் ஃபுல்லாக ஒரு காலில் இருக்கும். கொஞ்சம் பழகுங்க, நிற்க முடியல கொஞ்சம் நின்று பழகி பண்ணிடுங்க. இது வந்து மொத்தம் 1 நிமிஷம் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் 10 செகண்ட், ஒவ்வொரு காலுக்கும் 10 செகண்ட் பண்ணிங்கனாலே கரெக்டாக வந்துடும். ஒரு காலில் நிற்கிறதுக்கு 10 செகண்ட், அது மாதிரி அடுத்த காலுக்கு 10 செகண்டு, அது மாதிரி பண்ணிங்கன்னா 3 முறை. ஒரு காலுக்கு 30 செகண்ட் வந்துடும். மொத்தத்தில் 1 நிமிஷம் வந்துடும். இப்போ முன்னிலிருந்து பார்த்தா எப்படி நிற்கணும் அப்படிங்கிறது தெரியறதுக்காக முட்டி 2 சேர்ந்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. கால் நேராக இருக்கணும் முன்னோக்கி. அடுத்தது பாருங்கள், கால் விரல்களில் கட்டை விரலை அகட்டிட்டு கட்டை விரலுக்கு அடுத்து கேப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே குதிங்காலை வச்சுக்கணும். குதிங்காலை வச்சுட்டு ஒரே நேர்கோட்டில் 2 காலும் இருக்கும். இப்போ அப்படியே உட்காரணும். உட்காந்துட்டு கைகளை மேலே தூக்கிக்கணும். இது மாதிரி இதில் என்னென்னா உங்களை பின்னாடி வச்சுருக்கிற காலில் தான் உங்களோட முழு வெயிட் இருக்கணும். முன்னாடி கால் பேருக்கு தரையில் இருக்கணும், அவ்வளவுதான். முன்னாடி கால் சப்போர்ட்டுக்கு தான், பின்னாடி காலில் தான் உங்களோட வெயிட் ஃபுல்லாகவே இருக்கணும். நல்லா மூச்சை இழுத்து விடணும். முன்னாடி ரொம்ப குனிஞ்சிடக்கூடாது. இந்த அளவு இவ்வளோ தான், இதுக்கு மேலே குனிஞ்சிட வேணாம். இதுவும் அதே 1 நிமிஷத்துக்கு இருக்கணும். ஒரு காலுக்கு 30 செகண்ட், அடுத்த காலுக்கு 30 செகண்ட், அதை பிரித்து வேணாலும் பண்ணிங்க. பத்து செகண்டாக 3 முறையாகவும் இருக்கலாம், இல்லை 15 செகண்டாக 2 முறையாகவும் இருக்கலாம். அப்படியே 30 செகண்டுக்கு பழகி வந்துடணும். மொத்தத்தில் இந்த மெத்தட் இதில் 1 நிமிஷம். அது மாதிரி ஒன்றுலேயும் 4 சொல்லியிருக்கிறேன். 4 நிமிஷம், அவ்வளோதான். மொத்தம் 4 நிமிஷம்தான். ரெஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் இடையில எடுத்துக்கிற ஒரு 5 நிமிஷம் ஆனால் கூட மொத்தத்தில் 10 நிமிஷத்தில் உங்களுக்கு முடிஞ்சே போயிடுது. அடுத்தது பாருங்க, காலை கட்டி வச்சுக்கோங்க. கைகள் 2 கைகளையும் மேலே தூக்கிக்கணும். காலாக கட்டி வச்சுருக்கீங்க. அப்படியே வச்சுட்டு கைகளை 2ஐயும் மேலே அப்படியே கை கூப்பிட்ற மாதிரி 2 கை நல்லா சேர்த்துக்கணும், அழுத்திக்கணும். உடம்புக்கு நேராக இருக்கணும். கை லைட்டாக ஒரு ஆங்கிள் லேசாக அப்படி சாஞ்ச மாதிரி. இப்போ உட்காந்துருக்கிற இதே நிலை பார்த்துக்குங்க. இந்தளவு முட்டியை முன்னாடி தள்ளி இதே ஆங்கிளில் அப்படியே உட்காந்துருங்க. நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. இதுவும் 10 அதாவது 20 செகண்டாக 3 முறை. இதுக்கு அடுத்தது 4வது இது அப்படியே கையை மேலே முன்னாடி தூக்கிட்டு அப்படியே சும்மா உட்காந்துட வேண்டியது தான். நல்லா மூச்சை இழுத்து விடணும்.
கால்கள் கொஞ்சம் அகன்றிருக்கணும், ஷோல்டர் வித்திற்கு கால் இருக்கணும். அவ்வளவுதான். உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். மார்னிங் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா, வாக்கிங் போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெதுன்னு கொஞ்சம் தண்ணி குடிச்சு, அதாவது உடம்போட உள்ளே கொஞ்சம் சூடு அதிகப்படுத்திட்டு போகணும். இந்த ரத்த நாளங்களெல்லாம் கொஞ்சம் விரித்து வச்சுட்டு போகணும். கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு வார்ம் அப் கொஞ்சம் பண்ணிவிட்டு போங்க. வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் வார்ம் அப் பண்ணுறதோ எக்ஸசைஸ் பண்ணுறதோ முன்னாடி வார்ம் அப் பண்ணிவிட்டு நீங்கள் வாக்கிங் போகிறது தான் பெஸ்ட். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரத்த நாளங்கள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் போகிறப்ப என்ன மாதிரி சூழல்னாலும் அது தாங்கிக்கும். அதனால் வார்ம் அப் பண்ணிவிட்டு வாக்கிங் போங்க. இப்போ நம்ம செஞ்ச இது மாதிரி வாக்கிங் போகிற நீங்கள் வாக்கிங் அப்படி போய்க்குங்க. வாக்கிங் போக முடியாது நீங்கள் இப்போ செஞ்ச இல்லையா, அந்த 4 பொசிஷனையும் செஞ்சு 4 நிமிஷம் தான் 4 கிலோமீட்டர் செஞ்சு போயிட்டு வாக்கிங் போனதுக்கான பலனை பெற்று நலம் பெற்று வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.